71வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த உள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய 71வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, அதே போல மறைந்த திமுக தலைவர் மு. கருணாநிதி அவருடைய நினைவிடத்துல பாத்தீங்கன்னா மரியாதை செலுவதற்காக வந்திருக்காங்க. குறிப்பா இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா அண்ணா, கலைஞர், பெரியார் ஆகிய நினைவிடங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுடைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய பணிகள் தான் ஆண்டுதோறும் ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக இந்த நினைவிடத்துக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய மாவட்ட செயலர்களும் உடன் வருகை தந்து மரியாதை செலுத்தக்கூடிய அதே போல வாழ்த்துக்கள் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகள் தான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது. அகிலா, மகேஷ், தற்போது முதலமைச்சர் அங்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரை? குறிப்பாகவே திமுகவுடைய மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளாகட்டும், அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளாகட்டும், எல்லா நிகழ்ச்சியிலும் கோலாகலமாக நலத்திட்ட உதவிகளாக தான் திமுகவினுடைய தொண்டர்களாகவும் கட்சி நிர்வாகிகளும் கொண்டாடப்பட்டு வருவதாக விளக்கமாக பார்க்க முடியுது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கோஷா மருத்துவமனையில பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தங்க மோதிரங்கள் அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவியலத்தில் தொண்டர்களோடு வாழ்த்துக்களை பெறுவதற்காக காலை 9 மணியிலிருந்து அங்கு செல்ல இருக்கிறார். இதுதான் ஒரு நிகழ்வாக பார்க்க முடியுது. அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்களுக்கும் திமுக சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை அடுத்த மாதவரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கலந்து கொண்டு திமுகவினுடைய வளர்ச்சிகள், அதே போல மேம்பாடுகள், கொள்கை ரீதியான ஒரு சித்தாந்தத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டங்களுக்கும் அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதான் பார்க்க முடியுது. முதலமைச்சர் அவர்கள் இந்த பிறந்த நாளை இனிய பிறந்த நாளாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய தொண்டர்களும் அதே போல நிர்வாகிகளுடைய ஒரு வேண்டுகோளாகவும் அன்பான ஒரு பார்வையாகவும் பார்க்க முடிகிறது. அகிலா, தொடர்ந்து இந்த மெரினா கடற்கரையில் இருந்து முதல்வர் அடுத்து எங்கே செல்ல இருக்கிறார்? அது பற்றிய விவரங்கள் என்ன மகேஷ்? முதற்கட்டமாக இந்த அண்ணா கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக வேப்பேரியில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்துவதுதான் வழக்கமாக பார்க்க முடியுது. அதனொட்டி இப்போ மரியாதை செலுத்திவிட்டு அங்குதான் நேராக பெரியார் நினைவிடத்துக்கு செல்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவர் அண்ணா அறிவாலயம், அதே போல பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வாழ்ந்த வீடாக இருக்கக்கூடிய கோபாலபுரம் வீட்டில் சென்று அங்கு அவருடைய அம்மாவை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். மேலும் அதன் தொடர்ச்சியாக சிஐடி காலனியில் இருக்கக்கூடிய ராஜாத்தி அம்மாவுடைய வீட்டுக்கு சென்று அங்கு வாழ்த்துக்கள் பெறுவார். இதுதான் அவருடைய ஒரு நிகழ்வாக எப்பொழுதும் பார்க்க முடியுது. அதே போல திமுகவினுடைய மறைந்த முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனுடைய வீட்டிற்கும் சென்று ஆட்சி பெறுவதுதான் அவருடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. இதுதான் அவருடைய முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நம்மால் 71வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்த இருக்கிறார். அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.